10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல் மற்றும் வணிக சிலிண்டர் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி வில்லியனூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் சாலை மறியல் போராட்டம் மாவட்ட செயலர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அமைப்பு செயலர் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி, பாவையரசு தலைமை நிலைய செயலர் எழில்மாறன், மாநில நிர்வாக உறுப்பினர் தமிழ் வளவன், மாவட்ட பொருளாளர் ஜான் மற்றும் கதிர்வேல் சந்தோஷ், ஏகாம்பரம் வீரசெல்வம், கதிர்வேல் மங்கலம் மாவட்ட பொருளாளர் சக்திவேல், பொன்னுரங்கம், தொல்காப்பியன் கலைவாணன், முகமது கவுஸ், பக்ருத் பாத்திமா பி, ஆனந்த் பாபு, தொண்டமானத்தம் ஐயப்பன் சக்திவேல், வில்லியனூர் மாவட்ட துணை செயலர் ஏகவள்ளி, அருண், முத்துவைந்தன், அருண் பாண்டியன், ஏழுமலை வெற்றி, ஜெயராஜ் பிரதீப் மற்றும் முகாம் செயலாளர் பிரகாஷ் செல்வம், சரண் பிரகாஷ், இளங்கோ மணிகண்டன், குமரதேவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தோழமையுடன் தமிழரசன் மாவட்ட செயலாளர், வில்லியனூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உடனிருந்தனர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு வி ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான திரு பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். 200 உணவு பொட்டலங்களும் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான நன்கொடையை சென்னையை சேர்ந்த செல்வி காயத்ரி அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் சீனிவாசன் மற்றும் செல்வம் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் தெய்வ சிகாமணி வீதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் போது புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையின் தரம் குறித்தும் மழை காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகைகள் வாட்டங்கள் அமைக்கப்பட்டதா என்றும் பணிகளை விரைவாக முடித்த மேற்கண்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் திரு பாலாஜி, இளநிலை பொறியாளர் திரு மிதுன், நகராட்சி ஆய்வாளர் திரு பரமானந்தம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் திரு சாய்நாதன், மேலும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நட்டு 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று மாலை அம்மனுக்கு செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு மாலை மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் அலகு குத்தி கார் கட்டி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாணமேடு பஞ்சாயத்தாரர்கள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாட்டர் ஹெல்த் துறையின் செயற்பொறியாளர் சுந்தரி, உழவர்கரை நகராட்சியின் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாசனத்துறையின் உதவி பொறியாளர் லூயிஸ், IIT மெட்ராஸ் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி நரசிம்மன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் நீர்த்தேக்க பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மருத்துவர் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன், கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் காமராஜர் நகர் தொகுதி குறைத்திருக்கும் குழு உறுப்பினர் திருமதி ஷாஷிதாவும் உடனிருந்தார். நேச்சுரலா சைட்டை போய் விசிட் பண்ணி சைட் விசிட்டிங் அவர்கிட்ட கேளுங்க யார் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்க KML ஒரு ஃபார்மேட் இருக்கு. KML அது என்னன்னா வாட் இஸ் தி அண்டர்கிரவுண்ட் இஷ்யூ இருக்கு. they were asking for அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க எக்கோமேட்டிக்ஸ் ஒரு கம்பெனி. they said underground drainage மெயினா இந்த ரெண்டு ட்ரெயின் மெயினா கருவடி ட்ரெயின் உட்கார்ந்து ரெண்டு ட்ரெயினையும் சேஞ்ச் பண்றதும் சைட் ட்ரெயின்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பர்சன் ஹஸ் பீன் அப்ரோச்ட். he is going to prepare a DPR by end of the interaction ஆன மேடம் எல்லாமே வந்து கொடுத்ததுல அன்னைக்கு ஒரு கன்சிடர் சார் அது ஒரு கன்சிடர் இல்ல சார் ஆண்டா அது ஒன்னு இங்க வந்து ஜிஞ்சர் இல்ல சிங்கம் பார்க்ல இருக்கு அது ஜிஞ்சர் பார்க் ஓகே ரன் போஸ் எல்லாம் சார் வசந்தனா ஒன்னு இருக்கு. புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. வர்த்தக அணியின் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக வர்த்தக அணியின் சார்பில் முத்தியால்பேட்டையை சேர்ந்த அகமத்துக்கு சுயதொழில் புரிவதற்காக தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. புதிய கடையை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். முதல் விற்பனையையும் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் துணைத் தலைவர் கலீல் ரகுமான், பொதுச் செயலாளர்கள் கோபால்நாதன், முனுசாமி, கோவிந்தராஜ், குணபூசணம், பொருளாளர் ராஜேந்திரன், செயலாளர்கள் தென்னரசு, சிவவடிவேல், சசிகுமார், ஞானவேல், அன்பரசு, முரளி, குமரன், அருள் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் தனியார் நிறுவனங்களின் உழைப்பை சுரண்டலை கண்டித்தும் கார்ப்பரேட்டுகளுக்கு துணை போகும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கைகளாலும் விலைவாசி உயர்வினாலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி தனியார் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொழிலாளர்களை தொடர்ந்து சுரண்டுவதாக CI2 மாநில குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்தும் தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய தொழிலாளர் துறை அதிகாரிகள் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் இன்று புதுச்சேரி தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம், அனைத்து தொழிற்சாலைகள், கல்வி மற்றும் தனியார் நிறுவன தொழிலாளர்களுக்கும் மாதாந்திர குறைந்தபட்ச கூலியாக ரூபாய் 26,000 உடனடியாக நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன்.
இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.